குருவே சரணம், குருவே சகலம். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். ஆஹ் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம உபாசனையை பற்றி பார்க்க போறோம். உபாசனையில குறிப்பா நாகேச்சினி தெய்வத்தோட உபாசனைக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்னா அந்த உபாசனை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நாம கொஞ்சம் அதை பற்றி கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து சுவாமிஜியும் அதை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், எந்த உபாசனை பத்தியும் சுவாமிஜி இந்த அளவுக்கு நிச்சயமா இதை எடுத்து பயனடையுங்கள் அப்படின்னு சொன்னது கிடையாது. உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர இதை எடுத்து நிச்சயமா பயனடைஞ்சுக்கிங்க அப்படிங்கிற ரீதியில சில உபாசனைக்கு சொல்லியிருக்கார். அதுல குறிப்பிடத்தக்கது இந்த நாகேச்சினி தெய்வத்தினுடைய உபாசனை. சரி, முதல்ல பொதுவாகவே இந்த உபாசனை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மகத்துவம் வாய்ந்தது, அது எந்த மாதிரியான ஆற்றல்களை தரக்கூடியது, உபாசனைக்குள்ளார் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் எப்படிப்பட்டது, பிரிவுகள் எப்படிப்பட்டது, இதுக்கு செய்யப்படக்கூடிய குரு சார்பில் செய்யப்படக்கூடிய கர்ம நிவர்த்தி பூஜையா இருக்கட்டும், குரு நமக்கு எந்த மாதிரியான பங்களிப்பு தருகிறார். இப்ப நம்ம உபாசனை சித்தி அடையணும் அப்படின்னா குரு எந்த அளவுக்கான ஒரு ஸ்ரத்தைய நமக்கு மேல கொடுக்கிறார் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு தான் நம்முடைய இந்த உரையாடல். முதல்ல உபாசனை பொதுவா நம்முடைய பழமையான சாதகர்களுக்கு தெரியும், புதியவர்களுக்கு இது புதுமையான விஷயமா இருக்கும். ஆனா பழமையான சாதகர்களுக்கு தெரியும், உபாசனை அப்படிங்கிறது ரிஷிகளும் முனிவர்களும் தெய்வத்தை நிதர்சனமாக சொல்ல போனா புறக்கண்களாலேயே பார்ப்பதற்காக உருவான ஒரு வழிமுறை. சரிங்களா? இது உருவான வழிமுறை அப்படிங்கிறதை விட வெளிப்பட்ட வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வெளிப்பட்ட வழிமுறை. ஏன்னா தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த தெய்வம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையை ஒரு ரிஷிக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறது. யோக வழிமுறை அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப பழமையானது. யோக வழிமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சொல்லப்போனா அனாதி காலம் தொட்டு இருக்கிறது தான். ஈசனார் சதா யோகத்திலே இருக்கின்ற பொழுது, சொல்லப்போனா சதாசிவன் தான் தெய்வீகத்தின் முதல் வெளிப்பாடுகின்ற பொழுது, அப்ப யோகம் அப்படிங்கிறது அனாதி காலம் தொட்டு இருக்கிறது. அவரை நோக்கி நாம் செலுத்தக்கூடிய பக்தி, அந்த பக்தி செலுத்துவதில் ஒரு வரையறை, இதெல்லாம் தான் ஒரு உபாசனா வழிமுறை. இப்ப நீங்க யோகம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நிலையில யோகம் அப்படின்னு வரும்போது அது ஒரு அத்வைத சித்தாந்தம். அதாவது ராஜயோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மாதான் பரமாத்மா, ஆத்மாவுக்குள் பரமாத்மா, அதை உணரக்கூடிய அந்த பயணம் தான் யோகத்தோட பாதை. ஆனா உபாசனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யோகம் அத்வைதம், இரண்டு அல்ல அப்படிங்கறது அர்த்தம். துவைதம் இரண்டு அப்படின்னு, அதாவது தெய்வம் நான் அப்படிங்கிற நிலை, அதாவது நான் ஆத்மா, தெய்வம் பரமாத்ம நிலை, அதாவது தேவதா நிலை. இப்ப நான் தரிசிக்கணும், நான் பேசணும், அந்த தெய்வத்தோட உதவியை நான் பெறணும், எனக்கு மோட்சத்தை அந்த தெய்வீகம் தர வேண்டும், விமோச்சனத்தை அந்த தெய்வீகம் தரணும் அப்படிங்கிறது தான் உபாசனையோட தத்துவம். உபாசனையில பல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, குறிப்பிட்ட விஷயத்தை அடைவதற்காக அதற்கான தெய்வ சக்தி எதுவோ அந்த தெய்வ சக்தியை உபாசனை செய்வது ஒரு வகை. இன்னொரு வகை எப்படிப்பட்டது அப்படின்னா, எனக்கு அந்த தெய்வத்தின் மூலமாக மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யக்கூடியது. இப்போ உங்களுடைய மோட்சத்துக்கான அதிதேவதை எது அப்படிங்கிறத நீங்களே கூட தீர்மானிக்க முடியாது, குரு தான் சொல்லணும். குரு தீர்மானிக்கணும், உனக்கு இந்த தெய்வீகத்தின் மூலமாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. இல்ல ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்னன்னா, குரு நினைத்தால் எந்த தெய்வ சக்தியை பயன்படுத்தி வேண்டுமானாலும் அவர் மோட்சத்தை தர முடியும். எந்த சக்தியை பயன்படுத்தினாலும், நான் தெய்வ சக்தின்னு சொல்லல, எந்த சக்தியை பயன்படுத்தி வேணுமானாலும் குருவால உங்களுக்கு மோட்சத்தை தர முடியும். அந்த நிலை அந்த குருக்கு இருக்கணும். ஏன்னா மோட்சத்துக்கு அதிபதியா அந்த குரு இருந்தாருன்னா, அதாவது
மோட்சத்தை தரக்கூடிய குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கிடையாது. மோட்சத்தை எல்லாராலையும் தர முடியாது. இப்போ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப துரோணாச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா குரு தான், ஆனா அஸ்திர குரு. அவர் மோட்சத்துக்கான குரு கிடையாது. அவர் மோட்சத்தை தர முடியாது. ஆனால் கிருஷ்ணர் ஞான குரு, மோட்சத்தை தருவார். சரிங்களா? அப்போ கிருஷ்ணர் ஞான குருவாக இருந்து உபதேசித்ததன் காரணமாக நீ துரோணாச்சாரியரையே எதிர்த்து நில் அப்படின்னு அர்ஜுனருக்கு அந்த அறிவுரை கிடைத்தது. ஆக ஞான குரு, மோட்சத்துக்கான குருமார்கள் அப்படிங்கிறது வேற. அப்படிப்பட்ட குருமார்கள் எந்த ஆற்றலை தந்தும் உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? உபாசனைன்னு எடுத்துக்கிட்டா, அதாவது உபாசனை முறையில உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு குரு முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த முறை தான். சரிங்களா? இப்போ உபாசனை ஒரு குரு கொடுக்கிறார் அப்படின்னா அது சர்வசாதாரணமா ஒரு குரு கொடுத்துட மாட்டார். அதுக்கு வாக்கு அப்படிங்கிற விஷயம் வரணும். அந்த தெய்வீகத்திலிருந்து வரணும். அந்த தெய்வம் சம்மதிக்கணும். நான் போறேன். இப்ப நீங்க வந்து உபாசனை என்ன கொடுக்குறீங்கன்னா நான் போறேன் அப்படின்னு அந்த வாக்கு கொடுக்கணும். அந்த தெய்வம் வாக்கு கொடுக்கணும். அந்த தெய்வத்தை கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு குரு வாக்கு கொடுக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம யோகத்துல பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு பல்வேறு வகையான அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது. சென்னையை சேர்ந்த ஒரு சாதகர், அவர் நல்லா தியானம் பண்ணுவாரு. அவரை பற்றி ஒரு சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நம்ம நிறைய தீட்சைகள் கொடுத்துறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர், அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வயோதிகத்தின் காரணமாகவோ அல்லது குடும்ப சூழலின் காரணமாகவோ நிறைய பேர் என்னன்னா நேரில் வர முடியல அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஆன்மீகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவங்களா ஆயிடக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆன்லைன் மூலமாக தீட்சை கொடுக்குறோம். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நம்ம ஆன்லைன் மூலமாக தான் தீட்சை கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஜூம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி ஸ்கைப் மூலமாக அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு யோக சக்தி கொடுத்துருக்கோம். ஆக உத்தரவு நமக்கு இருக்கு, சக்தி இயங்கும். அப்படி சென்னையை சேர்ந்தவர் தான், ஆனால் நேரில் அப்போ வரக்கூடிய சூழல் அவருக்கு அமையல. அதனால சென்னையை சேர்ந்த அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவனுடைய உபாசனை முதல் அவர் வந்து வாங்குறாரு. அப்புறம் பத்திரகாளி தாயோட உபாசனையை அவர் பெறார். இது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் வாங்கினார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இணையதளம் மூலமாக தான் வாங்குறார். வாங்கி 2 வருஷம் கழிச்சு தான் சுவாமிஜியே முதல் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நிகழ்வு வச்சிருந்தோம். அந்த நிகழ்வுல சந்திக்கிறார். முதல் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்திக்கிறார். ஆனா அதுக்கு இடையிலேயே அவரு அந்த தேவதைகளுடைய தொடர்பை பெறக்கூடிய அளவிற்கான பாக்கியத்தை பெற்றவரை மாறிட்டார். சுவாமிஜி அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷ காலகட்டத்துக்குள்ள ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு ஆற்றல், ஒரு உபதேவதைன்னு வச்சிங்களேன், உபதேவதை அவருக்கு முன்னாடி யோகத்துல தோன்றாங்க. யோகத்தில் தோன்றி, மகனே, வரக்கூடிய பௌர்ணமியில எனக்கு இந்த மாதிரியான முறையில நீ பூஜை பண்ணு, நான் உனக்கு என்ன வேணும்னாலும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ உன் குரு கிட்ட கேட்டு இதுக்கு வாக்கு, நல்ல கவனிங்க, குரு கிட்ட கேட்டு இதுக்கு வாக்கு வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து சுவாமிஜி கிட்ட கேட்டார். சுவாமிஜி என்ன சொன்னார்னா, இல்லஜி, முறைப்படி பூஜை பண்ணி உபாசனை எடுத்தாதான் அந்த மாதிரியான தேவதைகளை பண்ணணும். சரிங்களா? அந்த தேவதை வந்து நான் பேர் கூட சொல்லல, தப்பில்லை. பீமன் இருக்கார் இல்லையா, மகாபாரதத்தில் பீமன், பாண்டவர்களுடைய ஒருத்தர். பீமனுடைய மனைவி ஸ்தானத்தில் இருந்த ஒரு தேவதை. திரௌபதி தாயை நான் சொல்லலை, திரௌபதி தாயை சொல்லலை. இது மட்டும் போதுமானது இப்போதைக்கு புரிஞ்சுக்கிங்க. பாஞ்சாலி தெய்வம் அதிதேவதா. ஓகே, அவங்க இல்லை, இன்னொரு அவங்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ண ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்களேன். அவங்க வந்திருக்காங்க. சரி, சாமி சொல்லிட்டார், இல்லஜி அது வேணாம் அப்படின்ட்டார். வேணாம் அப்படின்னா அன்னைக்கு இரவு நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து தியானத்தில் உட்கார்றாரு. உட்காரும் போது அந்த தேவதை வருது. அந்த தேவதையை சொல்லுது, உன் குரு சொன்னது சரிதான், என்னை முறைப்படி பூஜை பண்ணி உபாசனை பண்ணாம பண்ணக்கூடாதுதான்.
என்னுடைய அதிர்வலை அப்படிப்பட்டது அப்படின்னு அந்த தேவதை சொல்லுகிறது. சரிங்களா? அந்த தேவதை. இப்ப நீங்க கவனிங்க, குரு இதைதான் செய்ய சொல்ல போறான்னு அந்த தேவதைக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அது ஒரு தேவதை இல்ல. சரிங்களா? ரொம்ப ஆழமா சொல்ல போனா, சரிங்க, ஆழமா சொல்ல போனா தெரியாதுன்னு கூட சொல்லலாம். தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஏன்னா தேவதைகளுக்கு உண்டான ஒரு ஞான நிலைக்கு அப்பாற்பட்டது. நான் எல்லா தேவதையும் சொல்லல. சரிங்களா? எல்லா தேவதையும் சொல்லல. சில விஷயங்களுக்கு சில ஒரு தன்மைகள் உண்டு. சில தன்மைகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து கர்ணி யட்சினி அந்த தேவதையோட விஷயத்துல உபாசனையில சித்தி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு முக்காலத்தையும் சொல்லும் அப்படிங்கறத ஐதீகம். சரியா? சரி, அந்த தேவதை கிட்ட போய் இவரு மோட்சத்தை அடைவாரா அப்படின்னு கேட்டா அந்த தேவதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அந்த அந்த பிராப்தத்திலேயே இருக்கிறவங்களை பத்தி கேட்டா சொல்லிடும். அந்த பிராப்தம் அதுக்கு தான் இப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த தேவதை எந்த தேவதையா இருந்தாலும் சொல்லும். ஏன்னா அதுக்கு தான் பிறந்திருக்காங்க, அது தெரிஞ்சிடும். ஆனா ஒருத்தர் அந்த பாதையில இருக்கிறார், இவர் மோட்சத்தை பெறுவாரான்னு சொன்னா அதனால சொல்ல முடியாது. அது என்ன சொல்லணும்னா உன் குரு தான் சொல்லணும். புரியுங்களா? அப்ப குருவோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு பாத்துங்க. அப்ப அந்த தேவதை சொல்லுது நீ என்ன பூஜை பண்ணு அப்படின்னு. குரு சொல்றாரு வேணாம் அப்படின்னு. அந்த தேவதை ஏத்துக்குது. ஆமா பண்ணக்கூடாது, என்ன பண்ண வேணாம் அப்படிங்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை பரிச்சைன்னு வேணா புரிஞ்சுக்கலாம். புரியுங்களா? தெய்வீக மையோட பரிச்சைன்னு வேணா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனா இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குரு வாக்குல தான் அந்த தேவதை வர முடியும். அந்த தேவதை என்ன சொல்லுச்சு, நீ என்ன பூஜை பண்ணு நான் வர்றேன்னு சொல்லலையே. ஆக்சுவலி அப்படி அப்படி பண்ணா வருமா வராதாங்கிறது ரெண்டாவது பட்சம். குரு கொடுக்கும் போதுதான் அது முழு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்போட தன்மை கொண்டது, பாதுகாப்பு தன்மை கொண்டது. ஏது சொல்றேன்னா குரு வாக்குல வருகின்ற பொழுது அவர் என்ன பண்ணிடுவாருன்னா உங்களுக்கு அந்த தெய்வ சக்தியினுடைய நேர்மறையான முழுமையான அனுகிரகத்துக்கு பாத்திரமாக்கிடுவார். அது எந்த சக்தியா இருந்தாலும் சரி, எந்த சக்தியா இருந்தாலும் சரி அந்த அந்த தன்மையில் அவர் தந்து விடுவார். சரிங்களா? ஒரு பிரம்ம ராட்சஸையே கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இருக்கிற ஹையஸ்ட் பவர், ஆனா எதிர்மறை, நெகட்டிவ். ஓகேங்களா? ஆனா இருக்கிற ஹையஸ்ட், ஆனா மரியாதையை தான் அவர் சொல்லணும், மரியாதைக்குரியவர். ஏன்னா பிரம்ம ராட்சசன் தான் என்ன அர்த்தம்? பிரம்மத்தை அறிந்து சறுக்கியவர்கள் அர்த்தம். புரியுங்களா? பிரம்மத்தை அறிந்து சறுக்கிய பிரம்ம ராட்சசர். சரியா? அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தாலும் அவர்கள் அந்த பிரம்ம ராட்சசு உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய நிலையில் வருவார் குரு கொடுக்கின்ற போது. அதனாலதான் சொன்னேன், குரு தான் தீர்மானிக்கிறார் உங்கள் முக்திக்கான தேவதை எது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறார். பிராப்த தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், இப்படி பல நிலைகள் இருக்கிறது, பல நிலைகள் இருக்கு. அதுல ஒரு குருமுகமாக நீங்கள் உபாசனை பெறுகின்ற பொழுது அந்த குரு என்ன பண்றாருன்னா அங்க கோரிக்கை வைக்கிறார். கோரிக்கை வச்சு தன்னுடைய தவாற்றல்ல இருந்து அந்த வாக்கை பெற்று கொடுக்கிறார். சரியா? சரி, நம்ம உபாசனை பண்றோம். சரியா? குரு வாக்கு வந்துருச்சு, அந்த மந்திரம் சொல்லும் போது வரணும் அப்படிங்கிறது அந்த தெய்வீகத்துக்கு நமக்குமான ஒரு ஒப்பந்தம் ஆயிருது. குரு தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறார். புரிதலுக்காக சொல்றேன், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். குரு அந்த ஒப்பந்தத்தை போட்டு உங்களுக்கு ஒப்படைக்கிறார் அப்படின்னு வேணா ஒரு புரிஞ்சுக்கு, ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஆனா சூட்சுமத்துல அதான் நடக்குது. அப்ப அந்த தெய்வீகம் வருது. அந்த தெய்வீகத்தை நாம எப்போது கண்களால் பார்க்கிறோம். கண்ணை மூடி இருக்கிற, கண்ணை திறந்து பார்க்கறது பெரிய பெரிய வேற ஒரு விஷயம். அது கண்ணை மூடி இருக்கும் போது உங்களுக்குள்ளார அந்த சக்கரனுடைய விழிப்பு நிலையில அந்த தேவதையை பார்க்கக்கூடிய அந்த தருணம் எப்போது உருவாகுது அப்படின்னு சொன்னா அந்த தேவதை எப்போது அந்த நிலைக்கு வருதுன்னா கண்ணை திறந்து பார்க்கனாலும் முடியும். அது எந்த நிலைங்கிறது அடுத்து பேசுவோம். இப்ப நீங்க வந்து உபாசனை பண்றீங்க. உபாசனை பண்ண அருள் பெருகுகிறது, அந்த அருள் ஆற்றலை பெருகுகிறது, மந்திர சித்தி உருவாகிறது. அப்படி மந்திர சித்தி உருவாகின்ற பொழுது இயல்பாக என்ன நடக்குது அப்படின்னா நீங்க இந்த ஸ்தூல சரீரம், அதாவது கோஷங்களை பத்தி பார்த்துரும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இல்லையா? இப்போ தேவதைகள்லாம் எந்த கோஷத்துல இருக்கிறாங்கன்னா மனோமய கோஷத்துல இருக்காங்க. சரியா? மனோமய கோஷத்துல இருக்காங்க. இப்போ நீங்க உபாசனைகள் செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு குறிப்பிட்ட நிலையில் தியான நிலையில் நீங்க பயணிக்கும் போது ஒரு ஸ்டேஜில் இந்த மனோமய கோஷத்தை டச் பண்றீங்க. மனோமய கோஷமாக
மனோமய கோஷம் இருக்குது. ஆனா நீங்க உங்களை அன்னமய கோஷமா தான் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மனோமய கோஷத்தை, அந்த அன்னமய கோஷம் இதெல்லாம் கடந்து உள்ள பயணிக்கும் போது, அந்த பிராணமய கோஷம் மனோமய கோஷத்துக்கு போகும்போது, அந்த நிலைக்கு நீங்க அது ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு கிடைக்குது. அல்லது அந்த தேவதையோ குருவோ விரும்புகின்ற பொழுது அந்த நிலை உங்களுக்கு தரப்படும். சரிங்களா? ஏன்னா நம்ம நேத்து கூட சொல்லிட்டு இருந்தோம் சார், ஒரு உபாசகர் இருக்கிறாரு, அவருக்கு திருமணம் ஆகுது, அவருக்கு குழந்தைங்க இருக்காங்க. இந்த உபாசகர் பண்ணக்கூடிய உபாசனையோட ஆற்றலின் மூலமா அந்த அந்த குழந்தை அந்த தேவதையை பார்க்கிறது, மனைவி தேவதை பார்க்கறாங்க. அவங்க தியானத்தை பார்க்கல, நடக்கும் போதே பார்த்துறாங்க. அப்ப அவங்க அந்த நிலைக்கு அவங்க போறாங்களான்னு கேட்டா குருவோட அனுமதி இருக்கு, அந்த தேவதை விரும்பி இருக்கு. அப்ப தேவதை விரும்புகின்ற பொழுது தானாகவே அந்த நிலை, அந்த அனுகிரகம் அவங்களுக்குள் கிடைக்கிறது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க தெய்வ தரிசனத்தை தெய்வீகத்தோட பெறணும்னா, அந்த தெய்வம் விரும்புச்சுன்னா மூலாதார விழிப்புலேயே உங்களுக்கு அந்த தேவதையோட தரிசனம் கிடைச்சிடும். நீங்க ஆக்ஞாங்க போய் ஞானம் பெறணும்னு கூட இல்லை. சரிங்களா? தேவதையோட அந்த தரிசனம், நான் சொல்றது தரிசனத்தில் பல கேட்டகரி இருக்கு. முதற்கட்டமாக யோக காட்சி போல கிடைக்கக்கூடியது, சங்கமங்களா கிடைக்கக்கூடிய சில காட்சிகளை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஆத்ம தரிசனம் மாதிரியான ஒரு தரிசனம் அப்படிங்கிறது அது ஒரு பெரும் நிலை, அது ரொம்ப பெரிய நிலை. நீங்க தேவதைகளை தொடர்பு கொள்வதை விட ரொம்ப பெரிய நிலை தான் ஆத்ம தரிசனம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஒரு உபாசகன் அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தெய்வீக இருப்பு அவங்களோட இருக்குன்னா ஒன்று கலந்த நிலையில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு உபாசகன் என்ன ஒரு நிலை, உபாசகன் நிலை எப்படிப்பட்டதுன்னா, அந்த தெய்வமும் நீங்களும் உள்ளுக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே ரூபத்துல உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. உங்க பக்கத்துல என்ன, உடம்புக்கு பக்கத்துலயா? உங்களுக்கு பக்கத்துல உடம்புக்கு பக்கத்துல, உங்க ஆத்மாவுக்கு பக்கத்துல. புரியுங்களா? உடம்புக்கு பக்கத்துல அப்படிங்கிறது இல்ல, ஆனா உங்களுக்கு புரிதலுக்காக உடம்புக்கு பக்கத்துல காட்சி கொடுக்கலாம். புரியுங்களா? உங்களுக்கு புரிதலுக்காக உடம்புக்கு பக்கத்துல காட்சி கொடுக்கலாமே தவிர, சொல்ல போனா உங்க ஆத்மாவிற்கு அருகிலேயே அந்த தெய்வம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு சில தருணங்கள்ல என்ன ஆகும்னா, நீங்களே அந்த உபாசனைக்கு கூட செய்யக்கூடிய தெய்வமாக கூட சில பேர் பார்த்து அசந்துருவாங்க. இல்ல என்னங்க, உங்களை பார்த்தா வேற ஏதோ தெய்வத்தோட ரூபம் தெரியுது அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? அந்த உபாசனா தெய்வம் உங்க ஆத்மாவுக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? அப்ப ஆத்மாவுக்குள்ள அடக்குனா என்ன? இதுக்குள்ளதானே இருக்கு. அதனால அந்த சூட்சுமம் வெளிப்படுகிறது. சரிங்களா? சமீபத்துல நம்முடைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சத்தர்சன்ல, ஆணைக்கட்டியில சுவாமிஜி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த முறை போறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் தான் நான் நம்புறேன். சரிங்களா? இந்த முறை கண்டிப்பா அந்த நாகயட்சினி தெய்வத்தோட உபாசனையில் எடுக்க போறீங்க இல்லையா, அல்லது கண்டிப்பா அந்த நிகழ்வுல கலந்துக்க போறவங்களுக்கே இந்த அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுவாமிஜி என்ன பண்ணிட்டாருன்னா, உட்காந்துட்டு என்ன நீங்க பாருங்கன்னு சொன்னார். உற்று பாருங்க, போதும், எதுவும் இல்லை, உற்று பாருங்க மட்டும் சொன்னார். உட்காந்து உற்று பார்க்கிறோம். உற்று பார்க்கும்போது அவருக்குள்ள பல்வேறு ரூபங்கள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. பல்வேறு ரூபங்கள் வெளிப்படுகிறது. நாகயட்சினி தேவதா வர்றாங்க, மகாகாளி வர்றாங்க, ஆஞ்சநேயர் வர்றாரு. நிறைய பேர் மிரண்டுட்டாங்க. இப்போ ஒரு மேகம் போகுது அப்படின்னு சொன்னா, அந்த மேகம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது பார்க்கிற கோணத்திலிருந்து வெளிப்படுகிறது. இந்த பக்கமா அந்த பக்கமா ஒரு மேகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான மேகம். சரி, சென்னையில இருந்து அந்த பிரம்மாண்டமான மேகத்தை பார்க்கறதுக்கு வேற ஒரு ரூபம் தெரியலாம். சரிங்களா? விழுப்புரத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு வேற ரூபம் தெரியலாம், திருச்சியில இருந்து பார்க்கறவங்களுக்கு வேற ரூபம். அதுக்கு காரணம் என்னன்னா, கோணங்கள் மாறுபடுவதுதான். சரிங்களா? கோணங்கள் மாறுபடுகிறது, அல்லது அவங்களோட கற்பனை திறன். ஆனா சுவாமிஜி போய் உட்கார்ந்துருக்க, எதிர உட்கார்ந்துருக்கோம். சரியா? எதுல உட்கார்ந்துருக்கோம்? என்ன இந்த பாட்டம் தானே இது. ஆனா இதுக்குள்ளார மாறுவது அப்படிங்கிறது கோணம் அல்ல. உங்களுக்கு அவரை பார்க்கின்ற பொழுது சூட்சுமத்துக்கான அந்த தரிசிக்கிறதுக்கான ஒரு அனுமதி தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்கிறது. புரியுங்களா? தற்காலிகமாக உங்களுக்கு கிடைக்குது. அஸ்தனாபுரத்து அரசவையில கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனம் எடுக்கின்ற பொழுது துரியோதனுக்கு கண்ணு கூசுது, பார்க்க முடியல. ஏன்? கர்ணனுக்கே கண்ணு கூசிச்சான், பார்க்க முடியலையா? ஏன்னா
அந்த சமயத்துல அவருக்கு அதுக்கு சப்போர்ட்டா இருந்தார்ல. ஆனா திருதர்ஷனுக்கு அந்த சமயத்துல கண் பார்வை இல்லாம தான் இருந்துச்சு. அவரு கண் பார்வையற்ற நபர். ஆனால் அவருக்கு அந்த சமயத்தில் ஞானக்கண் கிடைத்து அவர் கிருஷ்ணரை தரிசித்தாராம். அவருக்கு தரணும்னு முடிவெடுத்திருக்கப்பட்டிருக்கு. தரிசித்தாராம். சரி, இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லட்டுமா? ஆனா நான் மறுபடியும் சொல்ற பேர் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு அன்பர். ஆனா தயவு செஞ்சு யூகிச்சு சாட்ல வந்து இவரு அப்படின்னு பேர் போடாதீங்க, சரியா? தெரிஞ்சிச்சுன்னா மனசுக்குள்ள வச்சுங்க. ஏன்னா இப்பதான் நான் அந்த தேவதர் பேரை சொல்ல மாட்டேன்னு போட்டா ஒரு சகோதரர் வந்து அந்த தேவதர் பேரை எனக்கு தெரியுமே அப்படின்னு போடுறாரு. சரி, சில விஷயங்களுக்கு தானே சொல்ல மாட்டேங்கிறோம். எப்பயாவது ஜூம் மீட்டிங் சொல்லியிருப்போம், அது வேற விஷயம். அல்லது யூகிச்சிருக்கலாம், அது போட வேணாம், சரி? ஒரு அன்பர், அவருக்கும் திருதராஷ்டிரரை போல ஒரு குறைபாடு. புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் நம்ம யோக பாதைக்குள்ள வந்தாரு. யோக பாதைக்குள்ள வரும்போது அவருக்கு சில உபாசனைகள் அவர் ஆர்வமா எடுத்தாரு. அவர் சில விஷயங்களுக்கு சொன்னார். ஐயா, என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதுங்கய்யா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் திகைப்பா கூட இருந்துச்சு. இப்படிப்பட்டதுன்னா அவருடைய வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில சிரமங்கள், சமூக சூழல் சார்ந்த சிரமங்கள்னு வச்சுங்களேன், ரொம்ப நுட்பமானது. சுவாமிஜிக்கு சொல்லும்போது பரவாயில்ல எடுத்து பண்ண சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்லுங்களா? அவர் இந்த மாதிரியான அந்த மாதிரியான ஒரு இயற்கையினுடைய ஒரு இயற்கை அந்த ஒரு சில திறன்களை தராமல் அவரை படைத்து விட்டதுன்னு வச்சுங்களேன். அப்ப இருக்கும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு மன்றாடல் இருந்துச்சு. அவர் அந்த முதல் சிவமகாரதர் வந்து கேட்டபோது, பகவானே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு மன்றாடல் எனக்குள்ளாரே இருந்துச்சு, ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஓம்காரநாதர் என்ன நடத்துவார் தெரியுமா? என்ன நடத்தி இருக்கிறார் தெரியுமா? சரியா? அவருக்கு புறத்துல தானடா இல்ல, அகத்துல இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைகளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையை அவர் கொடுத்து விட்டார். புறத்துல இல்ல, சரியா? புறத்துல இல்ல, ஆனா அகத்துல இருக்கே. புறத்தில் ஒளியை நான் தரவில்லை பிறவியில், அது கர்மம், சரியா? ஆனா அகத்தில் நான் ஒளியை தருவேன், அதுதான் உபாசனையோட தர்மம் அப்படின்னு ஓம்காரநாதர் அவருக்கு அந்த விஷயத்தை கொடுத்திருக்காரு. சரிங்களா? அவர் தொடர்பு கொள்றாரு, சில விஷயங்கள் இது பண்றாரு, அவருக்கும் பரீட்சைகள் வைக்கப்படுது. பரீட்சை ஐயா அப்படிங்கிறாரு, தேவதையே நேரடியா பரீட்சை வைக்குது. இது ஏன் சொல்றேன்னா, அதாவது ஒரு குரு நினைக்கின்ற பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்றேன் நான். வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக நீங்க உபாசனையை சிரத்தையாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. கொடுக்கப்பட்டது அந்த முறைப்படி செய்ய வேண்டியது கடமை, சரியா? அந்த உபாசனையோட பலாபலன்கள் உங்களுடைய கர்மத்துக்கு ஏற்பனா என்ன அர்த்தம்? அதாவது சில கடும் கர்ம வினைகளை தீர்க்கணும், கிளியர் பண்ணணும் முடிவெடுக்கின்ற பொழுது சில சமயங்கள் குருவானவர் சில விஷயங்களை உங்களுக்கு மறைபொருளாகவே வைத்திருப்பார். ஏன்னா அப்ப என்ன பண்றாரு? ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கர்மம் சார்ந்த விஷயத்துக்குள்ளார ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை காட்டி கொடுத்து விட்டால் அந்த இடத்துல நம்ம தேங்கிடுவோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதனாலேயே சில சூட்சுமங்கள் மறைக்கப்படும், சரிங்களா? சில சூட்சுமங்கள் மறைபொருளாக இருத்தப்படும். ஒரு ஞானியே இந்த பூமியில் பிறந்துட்டாருன்னு வச்சுங்க. ஒரு ஞானி பிறந்துட்டார், சரிங்களா? அவரு ஞானம் பெற்றவர் தானே, மறுபடியும் பூமியில வந்தா அந்த ஞானம் இயல்பா வெளிப்படணும் தானே. ஆனால் அவர் வந்திருக்கிற காரண காரியத்தை முடிப்பதற்காக இயற்கை அல்லது தெய்வம் சில சமயங்களில் அதை மறைத்து வைக்கும். உதாரணம் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சீடர் பிரம்மானந்தர் அப்படின்னு பேருங்க, சரிங்களா? அவரை பத்தி ரகசியம் கடைசி வரைக்குமே அந்த சீடர்களை மறைச்சு வச்சிருந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்ற சீடர்களுக்கெல்லாம் சொல்லிட்டார் அவர் யாருன்னு. பிரம்மானந்தர் யார் தெரியுமா? அவர் வந்து கிருஷ்ணரோடு கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணருடைய நண்பர். கோகுலத்துல விளையாடி தெரிந்த நண்பர்கள ஒருத்தரா, சரியா? நண்பர். ஆனால் இந்த உண்மை பிரம்மானந்தனுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவன் தன்னுடைய உடலை விட்டு விடுவான். ஒரு வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாதான், விட்டு விடுவான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டார். அந்த சீடர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுதுங்க, சரிங்களா?
அதுல புத்தகத்தை எழுதினவர் தெரியாதனமா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த உண்மையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சில விஷயங்கள் பதிவு பண்ணதை அப்படியே எழுதிட்டார். எழுதிட்டு இது இந்த உண்மை அந்த புத்தகத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் சக சீடர்களுக்கு தெரிஞ்சோன்னா பதறிட்டாங்க. ஏன்னா அப்பதான் பிரம்மானந்தர் தான் ராமகிருஷ்ண மிஷனுடைய தலைவர். புரியுங்களா? செயலாளர் சாரதானந்தர், தலைவராக இருந்தார் பிரம்மானந்தர் தான். அவங்க சக சாதகர்களுக்கு சீடர்கள்லாம் தெரிஞ்ச உடனே பதறிட்டாங்க. ஆகா, பிரம்மானந்தருக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமா மறுபடியும் அதை எடிட் பண்ணாங்க. அந்த பகுதியை மட்டும் புத்தகத்திலிருந்து எடிட் பண்ணாங்களா. பிற்காலத்தில் தெரிஞ்சிச்சு, அது வேற விஷயம். ஆக இயற்கை சில காரணங்களுக்காக மறைத்து வைக்கலாம். அதுபோல உங்களுடைய உபாசனா தேவதைகள் உங்களுக்காக பக்கத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கோம். ஓம்காரநாதர் அனுமதி கொடுக்கின்ற பொழுது வெளிப்படுவதற்கு அது வரைக்கும் கைவிடாத தன்மையோடு நீங்கள் அந்த உபதேசத்தை எந்த மனச்சலனமும் இல்லாமல், குரு மீதான எந்த தப்பபிப்பிராயமும் இல்லாமல், அது ரொம்ப முக்கியமானது, அபிப்பிராயமும் இல்லாமல் அதை மேற்கொள்ள வேண்டும். சரிங்களா? மேற்கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னாரு, சுவாமிஜி என்னே தெரியல உங்க மேல கோபம் வருது அப்படின்னாரு. சுவாமிஜிக்கு முன்னாடி சொன்னாரு. சரிங்களா? சுவாமிஜி அப்படிதான் இருக்கும், சோதிக்கும், பாத்துங்க, என் மேலதான் காட்ட வைக்கும் அப்படின்னாரு. என்ன வச்சுதான் முதல்ல பரீட்சை வைக்கும் அப்படின்னாரு சுவாமிஜி. என்ன வச்சுதான் முதல் பரீட்சையே அப்படின்னாரு. என்ன வச்சுதான் போல்டு பண்ண பார்க்கும் அப்படின்னு. உண்மைதான், உண்மைதான். சரிங்க. நான் எவ்வளவு பேரை பின்பற்றி இருக்கேன், அவங்க மேல இந்த அபிமானம் வரல. இப்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல போய் பயிற்சி பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்கள் தான் பிரபலம் ஆயிடுச்சு. ஓகே, பாடத்திட்டத்திலே வந்துருச்சு. நிறைய ஏதோ ஒரு வகையில பின்பற்றி இருப்பாங்க. அவங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா ஒரு பெரிய அபிமானமும் வரல, அவங்க மேல கோபமும் வரல. ஆனா உங்க மேல எனக்கு பெரிய அபிமானமும் வருது, வல்லமை இருக்குன்னு தெரியுது, ரொம்ப நான் வந்து பிளஸ். ஆனா கொஞ்சம் ஏதோ ஒன்று சோதிக்குதே அப்படின்னா அப்படிதான் செய்யும். ஏன்னா நம்ம அந்த உபாசனை எடுக்கிறோம் அப்படிங்கிற பொழுது உபாசனையை நம்ம வந்து காட்டுல இருந்து பண்ணல. ஓகே, உபாசனையோட தர்மம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கணும், நீங்களே சாப்பிடணும். உங்களுடைய உணவு கட்டுப்பாடுன்றது நிறைய கட்டுப்பாடுகள் நம்ம கொடுக்கறதே இல்லையே. ஒரே ஒரு கட்டுப்பாடு தான் பெருசா நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? என்னன்னா தீட்டு. வீட்டுல தீட்டாயிட்டாங்கன்னா அவங்க கையில சாப்பிடாதீங்க. சரியா? அதே போல பெரிய காரியம் முதலான விஷயங்களும் போகாதீங்க. பெரிய காரியம் தீட்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அந்த மாதிரியான இடத்துக்கு போகாதீங்கன்ட்டு. ஆனா இல்லற வாழ்க்கையை கூட நம்ம தடைன்னு சொல்றது இல்லை. ஆனா அதான் பிந்து தாரணையோடு பண்ணா சீக்கிரம் தேவதையை பார்த்துடலாம், சீக்கிரமா பார்த்துட முடியும். சில தியாகங்கள் பண்றோம்ல, தியாகங்கள் மட்டும் காரணம் இல்லை, அது தியாகம் மாத்திரம் கிடையாது. உங்களுடைய இந்திரிய சக்தியில் இருக்கக்கூடிய அந்த ஓஜஸ் உங்களை தேவதையை சீக்கிரம் பார்க்க வைக்கும். அந்த ஓஜஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. புரியுங்களா? எதுக்காக அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். ஓஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரியா? ஆக இந்த கட்டுப்பாடுகள் நமக்கு. ஆனா உபாசனையோட முழுமையான விஷயம் என்ன? நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கணும். ஒரு உபாசனை பண்ணணும்னா 1 மண்டலம் அல்லது 2 மண்டலம் உங்களை தனிமைப்படுத்திக்கணும். முதல் சுவாமி உபாசனை பத்தி சொன்னப்ப உங்கள நிறைய பேருக்கு வந்து உபாசனைன்னு என்ன தெரியுது, தேவதா சித்தினா என்னன்னு தெரியுது இல்லையா? நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரியும் தியானம் எல்லாம் தெரியும். தியானம் இப்படி எல்லாம் இருக்குங்க அப்படிங்கலாம் தெரியும்னு வச்சுங்களேன். வந்த புதுசுல சுவாமிஜி உபாசனைன்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு பாருங்க. நிஜமா பயந்துட்டோம். பகவானே இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்ட்டு. அப்ப சொன்னார், இதெல்லாம் சாத்தியம் இல்லை, அப்படியெல்லாம் நம்ம கொடுக்க போறது இல்லை. வீட்டில் இருந்தபடியே கடைபிடிக்கிற மாதிரியான நிலையில உபாசனையை கொடுக்குறோம். அதனாலதான் கர்ம நிவர்த்தி பூஜை பண்ணி வாக்கு வாங்கி அடியேன் செய்த அந்த தவப்பலம் தாந்திரிகத்தினுடைய அந்த பலாபலனை வச்சு, அம்மா நான் பண்ணியிருக்கேன்ல, என்னுடைய பிள்ளைகள் இப்படிதான் பண்ணுவாங்க, என்னுடைய சீடர்கள் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு நான் வாக்கு வாங்கி நான் தர்றேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யார் மூலமாக அந்த வாக்கு வருது? யாருடைய தவப்பலம் உங்களுக்கு காட்சியை கொடுக்குது? யாருடைய சக்தியில் உங்களுக்கு உபாசனைகள் கிடைக்குது? யார் உங்களுக்கு அந்த மந்திரத்தை அந்த தெய்வத்திலிருந்து வாக்கு வாங்கி கொடுக்கிறார்? எல்லாமே அந்த ஒருத்தராக இருக்கிற காரணத்தினால, அந்த ஒருத்தர் தான் உங்க ஆன்மீகத்தோட சாவியாக இருக்கிற காரணத்தினால, ஓகே ஓகே, அந்த ஒருத்தர் சம்பந்தப்பட்ட இடத்துல துருப்பிடிக்க வைக்குது. புரியுங்களா? அந்த சாவி சிம்பிள். சாவி என்னங்க? அந்த கட்டுமானம் தானே, அந்த அல்கரிதம் தானே.
வேற சாவி திறக்காது. அந்த சாவிக்கு ஏற்ற மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சாவிக்கு ஏற்ற பகுதியை துருப்பிடிக்க வச்சுட்டா அது மாதிரி அந்த இடத்தையே டச் பண்ணுது இயற்கை. நீங்க கவனிச்சு பாருங்களேன், அந்த இடத்துலயே டச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்ம தொலைதூரம் எங்க பக்கத்துல இருந்தா தானே மனித மட்டத்தில் நான் பார்த்துருவேன். சரியா, பக்கத்துல இருந்தா மனித மட்டத்தில் சில சமயம் பார்த்துருவோம். ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கெல்லாம் அது ஒரு சோதனையாவே இருந்துச்சு. சரிங்களா, இதெல்லாம் சுவாமிஜி சொல்லவே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவார், நான் குரு கிடையாது, ஓம்காரநாதர் பாருங்க. இதுதானே இப்பவும் சொல்றாரு. இது அப்புறம் ஒரு நட்பு பூர்வமான ஒரு பழக்கம், ஒரு சகஜமான உரையாடல். சுவாமிஜி போகும்போது ரொம்ப சகஜமான உரையாடல், ரொம்ப சொல்ல போனா ரொம்ப சகஜமா பேசுவார். சரிங்க, இதெல்லாம் வச்சு நம்ம மனித மட்டத்தில் இட போடுமா இல்லையா? மனசுன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா, அதை தாண்டி நம்ம வந்து ஏதோ தாக்கு பிடிச்சனாலதான் இருக்கோம், அது வேற விஷயம். சரியா, ஆனாலும் சொல்றேன், ஒரு சோதனையா இருக்குமா இருக்காதா இல்லையா? சரி, நம்ம நீங்களாம் நினைக்கலாம், நம்ம பக்கத்துல இருந்து மனித மட்டத்தை பார்க்கல, நம்ம தொலைதூரத்துல இருக்கிறோம், நம்ம போட்டோல பாக்குறோம், அப்படியே அன்பு அப்படியே எடுத்து கொட்டிடணும். இதயத்துல இருந்து டைரக்ட் டிரான்ஸ்பர் தான். சரிங்களா, இடையில எதுவுமே இல்லை, டைரக்ட் டிரான்ஸ்பர் தான் அப்படின்னு நீங்க நினைச்சுதான் இறங்குவீங்க. ஆனா ஏதோ ஒரு சூட்சுமத்துல இயற்கையில இது பண்ணும். எப்படி பண்ணும்? எப்படி வேணாலும் இருக்கலாம். போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, அவசரத்துக்கு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு வரலாம். சரியா, அல்லது கேட்கலாம், இல்லையே சுவாமிஜி அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மாதிரி எனக்கு கொடுக்குற மாதிரி தெரியலையே, நானும் அதே தட்சணை தானே செலுத்தியிருக்கேன் அப்படின்னு வரலாம். சரிங்களா, ஏதோ ஒரு வகையில அந்த மாயை உங்களுக்குள் நுழைய பார்க்கும். சரி, இப்பதானே வந்தாங்க இவங்க, இவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வழங்கப்படுது, இப்படிலாம் வரலாம். சரி, நான் சொல்றேன், இது என்னன்னா எல்லாருக்கும் இது வரும். மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்குள்ளாரையும் டச் பண்ணும். யாராவது இல்லைன்னு சொல்லி பாருங்க, டச் பண்ணும், கம்பல்சரி டச் பண்ணும். சரியா, அதனால ஐயோ எனக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு நினைச்சு நீங்க குற்றவுணர்வுக்கு போக வேணாம். இந்த பரீட்சை எல்லாருக்கும் தான் சொந்தம். சரியா, இந்த பரீட்சை எல்லாருக்கும் தான் சொந்தம். அந்த அது மனசு கொடுக்கும், மனசு அந்த வேலையை செய்யும். ஏன்னா ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனா தாண்டி குருதேவா நீங்க எது செஞ்சாலும் ஒரு காரணம் இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு முக்கியத்துவம் இருந்ததுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருந்திருக்கும். சரிங்களா, அவங்க ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் சுவாமிஜி தொடர்பு கொள்றவங்க அடிக்கடி நாங்கள் சொல்றதான், இங்கே பாருங்க சுவாமிஜி 10 நாள் உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுப்பாரு, ஆனால் 11ஆம் நாள் தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல கூட அவர் இருப்பார். ஏன்னா அந்த 10 நாள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கிளியர் பண்ற மாதிரி இருந்திருக்கும், அதனால அவர் சூட்சுமத்துல உத்தரவாயிருக்கு சில விஷயங்கள் பண்ணுவார், அது வெளிப்படையே சொல்ல மாட்டார். சரிங்களா, ஸோ இப்படி பண்ணிருக்கூடாது. எனக்கு மட்டும் தான் பெருசா முக்கியத்துவம் கொடுக்குறேன், இந்த மாயை சில பேருக்குலாம் வேலை செஞ்சிச்சு, எனக்கு மட்டும்தான் சுவாமிஜி முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது வேற சொல்றது, வெளியே சொல்றது, எனக்கு மட்டும்தான் சுவாமிஜி முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு. சரிங்களா, சுவாமிஜியோட இயல்பே அதுதான். நீங்க பேசுனீங்கன்னா அம்பலவாணன் சார் கிட்ட பேசினா அம்பலவாணன் சாருக்காவே புறப்படுத்த மாதிரி இருக்கும், கலைச்செல்விமாக பேசினா கலைச்செல்விமாக புறப்படுத்த மாதிரி இருக்கும், அன்பர் சார்னா அன்பர் சாருக்கு புறப்படுத்த மாதிரி இருக்கும். அதுதான் தோணும். அது அவர் குருமார்களுடைய இயல்பு. சரிங்களா, குருத்தன்மையினுடைய அது இயல்பு. சரியா, ஆனா எனக்கு மட்டும் தான் முக்கியம். அவங்க ஒரு சோதனை பொருளாவே மற்றவங்களுக்கு மாறிடுறது. சரிங்களா, புரிஞ்சுக்குங்க, அவர்தான் சாவி. சரிங்களா, அவர் திறக்க நினைக்கிற இடத்துல அது 3 சுத்தா 4 சுத்தா இறைவன் போட்ட முடிச்சு, சில பூட்டுகள் 2-3 சுற்று இருக்கும். சரியா, முதல் சுற்று முடிச்சு 2வது சுற்றுல நம்மள நாமே லாக் பண்ணிக்க கூடாது. லாக் பண்ணிக்க கூடாது. அந்த கதவு பூட்டு திறந்து கதவு திறக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு பல விஷயங்கள் சூட்சுமத்துல கிடைக்கும். சரி, அதே தாண்டி மனித மட்டத்துல சில விஷயங்கள் ஃபீல் ஆக தான் செய்யும், அது இயற்கையான நாடகம். அதை நீங்க மாத்திக்கங்க, குருவோட மந்திர சொல்லியே மாத்திக்கங்க. சரிங்களா, அது இயல்பா இருக்க தான் செய்யும். சரி, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, அர்ஜுனர் எவ்வளவு பெரிய வில்லாளி, அவருக்குள்ளார ஏகலைவன் மேல ஒரு பொறாம வந்தார் இல்லையா, அது மாதிரி வரும் தான், வராம எப்படி இருக்கும். அதனால அதை அப்படியே வந்து மாத்திக்கங்க, மாத்திக்கிறது தானே, மனசுக்குள்ள மாத்திக்கிறது. பகவானே எனக்கு தெரியாது. இப்ப நாயன்மார்கள் ஆழ்வேர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, தன்னை நாயேனே அப்படிம்பாங்க. ஏங்க எவ்வளவு பெரிய மகான்கள், பிறப்படுத்ததே பக்தி செலுத்துறதுக்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாயேனே அப்படிங்கிறாங்க, என்ன தன்னை தாழ்த்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளும் கத்துக்கிறேன், என்ன இங்க பாரு என் மனசு அப்படி, ஐயா குருதேவா இவ்வளவு காலகட்டம் நான் வந்து இதெல்லாம் பழகல, என் மனசுக்கு இதுதான் தெரியும், இப்படியே பழகிட்டேன், இந்த இடத்துல எனக்கு வருது,
உன்னுடைய திருப்பாதத்தை சமர்ப்பிக்கிறது நீ தான் மாத்தணும், எனக்குன்னு தெரியும், நீ தான் மாத்தணும் அப்படின்னு அப்படி நீங்க வச்சிருங்க, சமர்ப்பிச்சிருங்க. சரிங்களா? உங்க மனசு சொல்லணும், டே விடாத அப்படிங்கும். சச்ச நீ என்கிட்ட இருந்தா நீ நீ ரொம்ப துள்ளுற. சரியா? அவரை திருப்பாதத்துல வச்சு அவர் பாதம் உன் மேல பட்டுச்சுன்னா அது பேர் உதைக்கிறது. பரவாயில்ல, அது பட்டாதான் உனக்குள்ள திருத்தம் வரும்னா திருந்திக்கோன்னு சொல்லிட்டு குருவோட பாதங்களை வச்சிருங்க மனசை. அது எப்படிப்பட்ட மனசா இருந்தாலும் சரி. சரியா? எப்படிப்பட்ட மனதாக இருந்தாலும் அந்த இடத்தில் வைத்து விடுங்கள். அது போதுமானது. அது அவ்வளவு சுலபமா வந்துடாது. எடுத்து உள்ள வச்சுக்கும். அது அவ்வளவு சுலபம் வராது. ஆனா முயற்சி பண்ணுவோமே, திரும்ப திரும்ப எடுத்து வைப்போமே, தியானம் பண்றோம். பூர்வ மத்திய கவனி, மனசு ஓடும், கிடுக்கிடுன்னு ஓடும், மளிகை கடைக்கு வருது. சரியா? பூர்வ மத்திய கவனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூமுக்கு போகுது. பூர்வ மத்திய கவனி, காணும் பொங்கலுக்கு ஒரு சுற்றுலா போயிட்டு வந்துருது. சரி, ஒவ்வொரு நாளும் தியானத்தின் போது நாம் காணும் பொங்கல் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதான் நடக்குது. ஆனா பூர்வ மத்திய கவனி இழுத்துட்டு கொண்டாந்து வைக்கிறது இல்லை. அது மாதிரி நம்ம மனசை, பகவானே உங்க திருப்பாதத்துல சரணம், பகவானே உங்க திருப்பாதத்துல சரணம், அந்த அந்த இடத்துல ஒப்படைச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? அந்த இடத்துல ஒப்படைச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து குருவோட ரூபத்தை நினைக்கணும்னு நினைக்கும் போதுதான் உங்க மனசுக்கு அது கஷ்டமா தெரியும். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர் நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்காமலே ஓவியமே வரைஞ்சிருவீங்க. அது அப்படியே மனசுல நிக்கும். உண்மைதானே? உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர் சொன்னா ஓவியம் எங்க உங்க குருவை நினைங்கன்னு சொன்னா அப்படியே ஆடும். என்ன ரூபம், ஒரு மூக்கு எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், புரியுங்களா? அது உங்க மனசு விளையாடும். ஆனா சரி, முகம் அப்படிதானே? திருப்பாதத்தை நினைங்க, திருவடியை நினைச்சிடலாம். பாதாதி கேசம் தானே முறை இல்லையா? திருப்பாதத்தை நினைச்சிருவோம். கேசாதி பாதம் இல்லையே முறை, பாதாதி கேசம் தானே முறை, திருப்பாதத்தை நினைச்சிருவோம். இது உபாசனை சித்தி அடைவதற்கும் சரியான ஒரு வழிமுறை. சரிங்களா? உபாசனை விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், நீங்க சித்தி அடையணும்னா அந்த சாவி குரு தான். ஏன்னா நம்ம காலையில குறிப்பிட்ட அளவுக்கு உரு போடுறோம், சாயந்தரம் குறிப்பிட்ட அளவு உரு போடுறோம். குரு என்ன சொல்லியிருக்காரோ அந்த உரு வாக்கு கடைபிடிச்சா போதுமானது. மற்ற எல்லா சூட்சமும் குருவோட விஷயத்துக்குள்ள இருக்கு. சில சமயங்கள்ல முன்ஜென்ம விட்டு குறை தொட்ட ஊர்ல சில ஆற்றல்கள் கூட உங்களுக்கு டக்குனு கூட கிடைச்சிடலாம். ஆனால் நிலை விமோச்சனம் அப்படிங்கிறது குருவோட கையில் இருக்கிறது. அதை பெறுவதற்கு நாம் பிரயத்தனம் செய்ய வேண்டும். அந்த பிரயத்தனம் கண்டிப்பா செய்யணும். சரிங்க, நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிற பட்சத்துல கேளுங்க, நாம அதை பற்றி பேசலாம். சரிங்களா? ஏதாவது கேள்வி, உபாசனை செய்யற விஷயத்துல உபாசனைகளுக்கு ஏதாவது தடை இருக்கா, மனப்பான்மையில ஏதாவது தடைகளை சந்திக்கிறீங்களா, அல்லது உபாசனை உரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேள்விகள் இருக்கா? நாக எச்சினி தெய்வத்தோட உபாசனை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான உபாசனை. சுவாமிஜியோட நாம் இந்த ஒரு 11 வருஷ பிரயாணத்துல சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சிவமகாருத்ரம் வந்து கொடுத்தார் ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்ப ஸ்ரீ சக்கரத்துக்கு, அப்புறம் இதுக்குதான். அதுவும் ரொம்ப ரொம்ப வீரியமான நிலை இந்த குப்த நவராத்திரி, அதாவது நாளை தொடங்கி 9 நாட்களுக்கு இருக்கக்கூடிய தாந்திரிகவாதிகள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த குப்த நவராத்திரியில நாகயட்சினி உபாசனைங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ இதை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம வந்து கேள்வி பதில் பகுதிக்கு போறோம்.